ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் அருந்ததி ராய் எழுதின த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அருந்ததி ராய் இவங்க வந்து 24 நவம்பர் 1961 பிறந்த ஃபேமஸ் இந்தியன் ஆத்தர். இவங்களோட ஃபேமஸ் புக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இது வந்து 1997 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த புக் வந்து மேன் புக்கு ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இவங்க வந்து ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் என்விரான்மெண்டல் காசஸ், இது ரிலேட்டடான விஷயங்களில் அவங்க இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம அருந்ததி ராய். சரி வாங்க, த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படி ப்ரோஸுடைய சம்மரியை பார்த்துடலாம். இதில் இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் டெஸ்ட்டை ட்ரை அவுட் பண்ணதை பார்த்த அருந்ததி ராய் அதனுடைய ஆஃப்டர் மேத்தாக இந்த ஒரு ப்ரோஸ் பீஸை எழுதியிருப்பாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் டெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாங்கள் வந்து பாருங்கள் யார் பலசாலின்னு காட்ட நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே 1998 பொக்ரான் அப்படிங்கிற பிளேஸில் ட்ரை பண்ணும்போது அது எந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தும், இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த ப்ரோஸ் பீஸில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் வார், அது வந்து மனித இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த விஷயத்தை அதனால் அருந்ததி ராய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது என்னுடைய டியூட்டி, ஏன்னா நான் நினைக்கிற இந்த விஷயத்தை என்னுடைய மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் லாபகரமாலாம் இருக்காது. கண்டிப்பாக மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷனை மக்களுக்கு கொண்டு போய் தான் விட்டுரும். அதனால் இதை பற்றின அவேர்னஸை நான் மக்களுக்கு ஒரு எஸ்ஸையாக நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இந்த எஸ்ஸை எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன். நீங்கள் நினைக்கிற அந்த இமேஜினேஷன், இந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட்டு நிறைய நான் ட்ரை அவுட் பண்ணி நான் தான் பவர்ஃபுல் நேஷன் அப்படின்னு காட்ட நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இந்த வேர்ல்டுடைய எண்டே அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸ் பீஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்ஸே வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோவுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா World War I, World War II மிகப்பெரிய டிக்ளைனை உண்டு பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த World War III அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஹோல் வேர்ல்டுடைய எக்கானமியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். குறிப்பாக மக்கள் வந்து அந்த இடத்துல வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கிளை வந்து 1998 வந்து நம்ம அருந்ததி ராய் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பொக்ரான், ராஜஸ்தானில் பொக்ரான்ங்கிற இடத்துல வந்து இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணதுடைய விளைவாக அவங்க எழுதியிருப்பாங்க. சரிதானா? ஏன்னா நேஷன் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்கிறது நேஷனோட சேஃப்டின்னு நம்ம நினைக்கிறோம், பட் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல வந்திருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வாரில் கூட நியூக்ளியர் வெப்பன் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் வந்து வார் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க தப்பு, ட்ரெட்ஃபுல் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு விஷயத்த வார்னே வேண்டாம்ப்பா, அதில் வேறு நீங்கள் ஒரு படி மேலே போய் நியூக்ளியர் வாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இப்போ இந்த நியூக்ளியர் வார் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்மளோட எனிமீஸ் யாராக இருப்பாங்க, சைனா, அமெரிக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் நமக்கு எனிமியாக இருக்க வாய்ப்பு இல்லை. நியூக்ளியர் வார் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏர்த்தே எனிமியாக மாறிடும் நமக்கு. ஏன்னா அந்த நியூக்ளியர் பாம்ஸ், அட்டாமிக் பாம்ஸ்லாம் விழுந்தது அப்படின்னா அந்த ஸ்கை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பொல்யூட் ஆயிரும், கரப்ட் ஆயிரும், அந்த காற்று மாசுபடும், லேண்டு, விண்டு, வாட்டர் எல்லாமே நமக்கு எதிராகவே மாறுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்க இல்லையா மே 1998, இது மேபி ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். பட் இந்த நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி புக்கே அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அதை நீங்கள் முதல்ல நினச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் வார் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த புக்கு கூட இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த நியூக்ளியர் வார் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த நியூக்ளியர் வாரில் யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணதை நினச்சி நான் வந்து அமைதியாக இருந்துடலான்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஏன்னா நீங்கள் இது வந்து தப்பான ஒரு விஷயந்தான். அப்படி நீங்கள் நியூக்ளியர் வார்க்கு தயாராகிட்டீங்க அல்லது நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரை அவுட் பண்ணி நியூக்ளியர் வார்க்கு நான் ரெடி தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஹியூமன் ரேஸுடைய எண்டே. அந்த அளவுக்கு இது முடிவுக்கே வந்துடும், இந்த வேர்ல்டே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சனால தான் நான் இந்த ஆர்டிக்கல் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர்
பீப்புளை வந்து இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உணரணும், நியூக்ளியர் வார்ங்கிறது வேண்டாங்கிறத பீப்புள் நீங்கள் உணர்ந்தால் தான் அந்த நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரை அவுட் பண்ணுறத இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. குறிப்பாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, அதுக்கே நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி அருந்ததி ராய் சொல்கிறாங்க. நிறைய பீப்புள் எந்த மாதிரியான பிலீஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பவர் வந்து ஹியூமன் பீயிங்கை எல்லா ஹார்ம் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது தப்பு, அதுதான் தப்பு. இந்த நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் அட்டாமிக் பாம்ஸ், நியூக்ளியர் பவர் டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே ஹியூமனை காப்பாற்றலாம் செய்யாதுப்பா. அது கண்டிப்பாக உங்களை வந்து உங்களே அழிக்கிறதுக்கு உண்டான பவர் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் வாரியம் மூலியமாக, அதான் இந்த நியூக்ளியர் போர் இருக்கு இல்லையா, அணு ஆயுத போர், இதனால நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து மித்த நாடு கூட சண்டை போடலாம், மித்த நாட்டு மக்கள் கூட போர் தொடுத்துடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற இல்லையா. பட் அப்படி கிடையாது. நீ என்ன பண்ணுறன்னா, நமக்கு வாழ்கிறதுக்கு இந்த பேரடைஸ் மாதிரி இருக்கிற இந்த ஏர்த் கூட நீ போராடுற, மக்களோட போராடுற, மித்த கண்ட்ரியோட போராடுறன்னு நினைக்காத. இந்த ஏர்த் கூட நீ போராடுற மாதிரியான வாய்ப்பு. குறிப்பாக ஏர்த்தில் உள்ள முக்கியமான எலமெண்ட்ஸான ஸ்கை, ஏர், லேண்ட், விண்ட், வாட்டர், இந்த லேண்டோட ரிலேட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த விஷயம் எல்லாமே உனக்கு எதிராகவே, நமக்கு எதிராகவே மாறிடும். அப்படி அந்த வாருடைய கான்சிக்வன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் வார் அல்லது நியூக்ளியர் வெப்பன் மூலியமாக நடக்கிற வார்னால் நிறைய நாட்களுக்கு அந்த கண்ட்ரோலே இல்லாமல் எரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது நிறைய பேர்ன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னும், அந்த பேர்னிங்கை வந்து உங்களால் அணைக்கவே முடியாது. இப்போ ரிவர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து ஹோலி தண்ணி குடிக்கிறோம், நம்ம வந்து அதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. பட் அந்த நியூக்ளியர் வார் மூலியமாக அந்த ரிவர்ஸ் எல்லாமே பாய்சனாக மாறிடும். அப்புறம் இந்த ஏர் அது ஃபுல்லாக பொல்யூட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக பேர்ன் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. இந்த வேர்ல்டே எப்படி பேர்ன் ஆகுது அப்படின்னா, அந்த பேர்னிங்லேருந்து வர ஸ்மோக் என்ன பண்ணும் அப்படின்னா, சூரிய ஒளியை கூட தடுக்கிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிளாங்கெட் மாதிரி கவர் ஆகிரும். இந்த ஏர்த்தே கவர் ஆகிரும், ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ஏர்த்லேருந்து வர சன்ரைஸ் கூட கீழே வராமல் இந்த ஏர்த்தே இருட்டால் சூழப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அன்எண்டிங் நைட்டு தான், பகல் கூட நைட்டு மாதிரியே தான் இருக்கும்ப்பா. இதுதான் இந்த நியூக்ளியர் வெப்பன் நீங்கள் அல்லது நியூக்ளியர் வார்லாம் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக டெம்பரேச்சர்ஸ் கூட ஃப்ரீசிங்க்கு பிலோவாக போயிடும், தண்ணி இல்லாமல் அப்படியே டாக்ஸிக் ஐஸாக மாறிடும், அப்படி பாய்சனஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆயிரும், ரேடியோ ஆக்டிவ் வந்து ப்ராப்பராக இருக்காது அப்படின்னும், அதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ஏர்த்தில் வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு பாய்சன் மாதிரி ஆயிரும். நிறைய இதை ஏர்த்தை சார்ந்து இருக்கிற நிறைய லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். இதில் குறிப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ரேட், அப்புறம் காக்ரோச், அதுதான் நிறைய இருக்கும். எப்படி அது மட்டும் நிறைய இருக்குது அப்படின்னா, இந்த ஹியூமன்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அப்புறம் ஹியூமன்ஸ் விட்டு போன அந்த ஃபுட்டு அதை சாப்பிட்டு அது உயிரோடு இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பேர்னிங் நியூக்ளியர் வெப்பனால் நிறைய பேருடைய அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கிறவங்க வந்து உடம்பே செதஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதாவது இறக்குற ஸ்டேஜில் கூட அவன் வாழ்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அவனுக்கு அமைஞ்சிரும். அவன் இறப்புக்கே போராடுற அளவுக்கு அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து அவனை செதைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வைக்கிறாங்க அருந்ததி ராய். இதில் அந்த ஹெல்த் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்டி குரூப் அதனுடைய ஹெட், இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பேலேருந்து அவங்க ஒரு சஜஷன் கொடுத்த விஷயத்தை இவங்க ரொம்ப சர்க்காஸ்டிக்கலாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வார், இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அயோடின் பில் எடுத்துக்கணுமா, அப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணும், அங்கே இருக்கிற தண்ணி அவங்க குடிச்சுக்கணும், அப்புறம் அவங்க பேஸ்மெண்ட்லேயே இருந்துக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்னஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அப்படி ஒரு லைஃப்பை நீ லீட் பண்ண முடியும்? நீ வாட்டுக்கு ஒரு வேர்டு கொடுக்குற, ரிசர்ச் சென்டரில் இருந்துட்டு இந்த மாதிரி அயோடின் பில்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசியே எடுக்காது, வீட்டில் இருக்க தண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நியூக்ளியர் வாரை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்லாம் நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க இல்லையா. பீப்புளை பேஸ்மெண்ட்டில் உட்கார வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு மேட்னஸான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி வாரே தேவையில்லைன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த எஸ்ஸே அவங்க எழுதுகிறாங்க. ஸோ வார்னால் நடக்கிற அந்த ஆஃப்டர் மேத், வார்க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னக்கூட்டியே உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ண மாட்டீங்க, நியூக்ளியர் வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நீங்கள் கொண்டு வர மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கோல்டு வார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தேர்ட் வேர்ல்டு வாரை தடுத்துருச்சின்னு நினைக்கிறோம். பட் அதெல்லாம் கிடையாதுங்க. தேர்ட் வேர்ல்டு வார் எப்போனாலும் வரலாம். எந்த மொமெண்ட்டில் கூட அது எரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, எந்த கண்ட்ரி வந்து நான் வந்து நியூக்ளியர் வெப்பன் நிறைய வச்சுருக்கேன், அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் வெப்பன் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்களோ, அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் மாதிரி தான். ஏன்னா அவங்க மைண்டு ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்டில் என்னை அசைச்சிக்க யாருமே கிடையாது ஏன்னா என்கிட்ட வந்து அவ்வளோ பொசஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு என்னை எதுக்குறவங்கள வந்து நான் துணிவாக எதுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மொமெண்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, நியூக்ளியர் வெப்பனால் என்னால் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் தான். ஸோ அதில் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிறவன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சூசைட் பாம்பர் சைக்கி உடையவனா. எப்படின்னா, எதற்கும் துணிஞ்ச மாதிரி தான். ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நான் எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோலில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற அந்த பீப்புளை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்த்தை அதையே வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணிடுறாங்கங்கிறது தான் உண்மை அப்படின்னு இவங்க அலர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்தராக எப்படி அலர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்தியா, பாகிஸ்தான், நீங்கள் வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டு ட்ரை அவுட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா, பட் ஃப்யூச்சரில் வந்து நிறைய கண்ட்ரீஸ், நீங்கள் 2 பேர் மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ் வந்து அவங்களுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிக்குமே பார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை மீறினாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸுமே துணிகிறதுக்கு வந்து தாராளமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய ட்ரை அவுட் பண்ணும்போது மித்த கண்ட்ரீஸ் அதான் பணம் இருக்கிற கண்ட்ரி வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த பாம் வந்து யார் கையிலனாலும் போகும். அதாவது பணம் கொடுத்து இதை வாங்க நினைக்கிற கண்ட்ரீஸ் கையில் அந்த கண்ட்ரி வந்து நியூக்ளியர் வெப்பன் ட்ரை பண்ணலை, நியூக்ளியர் டெக்னாலஜி வைஸ் அவங்க ட்ரை பண்ணலை அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பணம் கொடுத்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாம்ஸ் எல்லாம் வாங்கிக்குவான் இல்லையா. இதுவே கண்ட்ரியுடைய இந்த வேர்ல்டில் இருக்கிற சில கண்ட்ரீஸோடைய ஆர்டரை வந்து டோட்டலாக மாற்றிடும். ஒரு டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஏன்னா என்னுடைய ஆட்சி தான் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார நிலைமை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய வந்துடும். அப்படி மட்டும் ஒரு நிலை வந்துருச்சு, அதான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணி மித்த கண்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் இந்த ஹியூமன் ரேஸுடைய எண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு டைட்டில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எண்டு வந்துடும். ஏன்னா ஹியூமன் ரேஸ் அது வந்து ப்ராஸ்பராக இல்லாமல் அதுவே ஒரு அன்சர்டனிட்டி கொண்டு போய் விட்டுரும், ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதை மட்டும் அவங்க ப்ளேம் பண்ணலை. நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலே, அதாவது அதனுடைய ப்ரெசன்ஸே நம்மளோட லைஃப்பை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா அப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கிறது ஓவர் கண்ட்ரோல், ஓவர் ஆட்டிடியூடு, அது நம்மளோட திங்கிங், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், நம்மளுடைய சொசைட்டி, நம்மளோட எல்லாத்தையுமே ஒரு மேட் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். என்கிட்ட தான் எல்லாம் இருக்குப்பா அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு அல்டிமேட் பாயிண்டில் அவங்க திங்க் பண்ணுற நிலைமை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த எஸ்ஏ மூலிமா அவங்க கிளியராக சொல்ல நினைக்கிற விஷயம், இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் ரொம்ப கிளியராக இந்த மேட்டரை பற்றி திங்க் பண்ணி, குறிப்பாக இந்த மேட்டரை வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்து இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் ட்ரை அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதுக்கு எதிராக என்னுடைய வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இது நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ண நினச்சா கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு தீய விளைவுகளை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்ம அருந்ததி ராயுடைய பாயிண்ட்டு. ஸோ அவங்க சொல்ல நினைக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த எஸ்ஏல என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வார் அல்லது இந்த நியூக்ளியர் வெப்பன் ட்ரைங் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளே நம்ம சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கே உண்டான எண்டை வந்து நம்மளே தேடிக்கிறோம். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சில்ட்ரன், அப்புறம் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே இது எண்டாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டாலோ அல்லது தெரிஞ்சாலே நம்ம தான் அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே வைக்கிறாங்க. அப்படி நியூக்ளியர் வாரால் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? எர்த் தான் நமக்கு பிளேஸ், அதை ப்ரிசர்வ் பண்ணுறதா நம்மளுடைய வேலை இல்லையா? ஸோ எங்கே போவோம், என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், நம்ம என்ன ப்ரீத் பண்ணுவோம்? ஏன்னா எல்லாமே பொல்யூட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வார் நடக்குது அப்படின்னா 2 கண்ட்ரியுடைய அந்த கவர்மெண்ட் வந்து மாஸ்க் வித்தின் த மாஸ்க் அப்படிங்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைலை தான் டீல் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க லீட் பண்ணி அவங்களோட அந்த பாலிட்டிக்ஸை நிலைநாட்ட நினைப்பாங்களே தவிர, அந்த இதனால் என்ன நடக்குது, என்ன விளைவுகள் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க.
இதுதான் ஃப்ளா நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ளா நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த பீஸ் அப்படிங்கிற விஷயத்தே நம்மளோட திங்கிங்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பீஸ் அமைதிங்கிறது வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் ஒரு பாயிண்டில் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைதிங்கிற நேர்மையான விஷயங்களுக்கெல்லாம் வழி இல்லாமலே போயிடும். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரிலையும் பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இந்த நியூக்ளியர் வெப்பனை இன்னொரு கண்ட்ரியில் நம்ம ஆதிக்கம் செலுத்தி அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுவே வந்து அந்த பீஸ்ஃபுல் நேஷன் நாங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறமே சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து அதற்கு எதிராக செயல்பட வைக்கிற மாதிரி நடந்துருது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொன்ன பாயிண்ட் தான், இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் இப்போ நியூக்ளியர் பாம்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரௌடாக நினச்சாலும் சூன் இஸ்ரேல், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, நார்வே, நேபாள், டென்மார்க், ஜெர்மனி, பூட்டான், மெக்சிகோ, ஸ்ரீலங்கா, பர்மா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டாக கண்ட்ரி சொல்கிறாங்க. அவங்களும் தான் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்குமே அவங்களுடைய கண்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் இருக்குது, பிலீஃப் இருக்குங்கிறத உணர்றாங்க. ஸோ இந்த விஷயங்களை ட்ரை அவுட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஸ்ஸே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா, நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி நேஷனல், ஆன்டி ஹியூமன், ஒரு ஈவில் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோ, இந்த பாம், அட்டாமிக் பாம்லாம் மனுஷன் செஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிற அப்படின்னா கடவுளே நீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார் இல்லையா? ஸோ கடவுள் உருவாக்கின இந்த உலகத்தை என்னால் அழிக்கிறதுக்கு உண்டான பவர் எனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி நீ கடவுளே சேலஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ ரிலீஜியஸ் பர்சன் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிப்பார். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த வேர்ல்டு வந்து 4 பில்லியன் 600 மில்லியன் இயர்ஸ் பழமையானது. அந்த நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ட்ரை அவுட் பண்ணன்னு வையன், ஒரே நாள் அல்லது ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்த, இவ்வளோ வருடங்கள் இயங்கிட்டு இருந்த அந்த வேர்ல்டை வந்து நீ முடிவுக்கு கொண்டு வர போகிறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே தாட் ப்ரொவோக்கிங்கான, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு எஸ்ஸே. ரீட் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிற ப்ரோஸுடைய சம்மரி. தேங்க்யூ.